வெள்ளை கொண்டைக்கடலை அவல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? சின்ன பவுல்ல வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு கொண்டைக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் ஊற விட்டுக்கலாம். மறுநாள் காலையில ஓபன் பண்ணி விட்டுட்டு நல்ல ஊறின இந்த கொண்டைக்கடலையை குக்கர் பேனுக்கு மாத்தி விட்டு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு நல்ல மெலிசமான அவல் எடுத்துக்கலாங்க. அவலை ஸ்ட்ரெயினர்ல மாத்தி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அல்லது அவலை டைரக்டா டேப்லயே சில நொடிகளுக்கு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். மெலிசமான அவலுங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணும்போதே ஊறி வந்துடும். அவல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்குறதுக்காக நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கருகிடாம இருக்கிறதுக்கு லைட்டா தண்ணியை தெளிச்சு வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போய் தக்காளியும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறம் வேக வைத்து எடுத்திருக்கிற கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலையை மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊறின ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கிற அவலை சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 4-5 டிராப் எலுமிச்சம் பழத்தை பிழிந்து விட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேல தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு சூடாக பரிமாறி விட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.